வணக்கம் நம்மளே நான் தான் உங்கள் ஃபினிஷ் கேமிங் தமிழ் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராணி கேம் தான் கைஸ். இருங்க இன்ட்ரோ முடிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் வந்து கிளவியா சும்மா இன்னைக்கு கதற விட்றோம். வாங்க இன்ட்ரோ முடிச்சு டக்குன்னு வந்துடுவோம். சரி ஓகே கைஸ், நம்ம இன்ட்ரோ முடிச்சிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. எல்லாம் அப்படி தான்டா, நார்மலாக ஈஸியாக வச்சுக்கோ. வாப்பா போலாம் போலாம் போலாம். இன்னைக்கு இந்த கிளவியை நீ என்ன அடி அடிச்சிச்சா இன்னைக்கு இந்த கிளவியை சும்மாவே விடக்கூடாது கைஸ். இன்னைக்கு கதற விட்றோம். வாங்க இன்னைக்கு நம்ம சிவிஞ்சி எஸ்கேப் பண்ணிட்டோம்ல. இன்னைக்கு நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். வாங்க போலாம் போலாம். ஏய் கிளவே, மறுபடியும் பேத்தி வந்துட்டேன். கிராணி வேர் ஆர் யூ? கிளம்பி இப்படி அமைதியெல்லாம் இருக்காதே கைஸ். எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது கைஸ் ஆரம்பத்திலேயே. ஓகே ஸ்பேனர் கிடச்சிருச்சு. இப்போ கிளவி கீழே இருக்கா மேலே இருக்கான்னு தான் தெரியலையே. வாங்க டேபிளை தள்ளி விட்டா தெரிஞ்சிடும்ல. டேபிள் விழுந்துருச்சு. கிளவி கீழே இருக்கா மேலே இருக்கான்னு தெரிஞ்சிடும். சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆளில் வச்சுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா? ஓ கிளவி கீழே தான் இருந்துச்சா? ஓகே ஓகே பார்த்துட்டேல, அது போதும். இப்போ நம்ம டக்குன்னு எந்திரிச்சு ஓடுனா கிளவி எப்படி இருந்தாலும் துரத்த செய்யும். கிளவி அப்படியே வெளியே போயிடுறியா? நீ தானே தள்ளி விட்ட, நானா தள்ளி விட்டேன்? நீ தானே தள்ளி விட்ட. முட்டாள் கிளவி, லூஸு லூஸு லூஸு. செகாய்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னாக, யாரும் சீரியஸாக நினச்சிக்காதீங்க ஓகேவா? பெரியவங்கிட்ட மரியாதையாக நடந்துக்கோங்க, அதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம ஃபினிஷ் கேமிங் தமிழுக்கும் நல்லது. இப்போ தான் கைஸ் நீங்கள் பெருமை கொடுப்பீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா பெருமைலாம்? கார்கி கிடச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். கார்கி இதுக்குள்ளே வாட்டர்மெலன். வேறு என்ன? ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே ஒன்றுமே இல்லை கைஸ். ரெண்டு சைடும் இங்கே அந்த கிளவி வரணும் கைஸ், பேய் கிளவி. இங்கே ஓப்பன் ஃபியூஸ் கிடச்சிச்சு கைஸ். காருக்கு தேவையான 3 பொருள் கிடச்சிருச்சு. இங்கே டிக்கி ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகேவா? ஆக்சுவலி பேட்ரியும் கிடச்சிருச்சு. காருக்கு பேட்ரி எல்லாம் கிடச்சிருச்சு. அப்போ தெரியல, வாங்க எந்த எஸ்கேப் இருந்தாலும் என்ன, நம்ம ட்ரை தானே பண்ண போகிறோம். ஓகே ஓகே பட்டன் கிடச்சிருக்கு. கிளவி கீழே அந்த சைடு போயிருக்குங்க கைஸ். கிராணி தள்ளுறா. இது பேர் என்னது? சுற்றுறது. இந்த இதுக்கு கிடச்சிருக்கு. வேறு என்ன? ஒன்றுமே இல்லை கைஸ். கிளவி வர லேட்டாகும், நம்ம அந்த வழியாக போயிடுவோன்னா சொல்கிறீங்க. லிட்ரலி லேட்டாக தான் கைஸ் ஆகும் இந்த கிளவி வர. இருங்களேன் வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷம். சவுண்டு மட்டும் கம்மியாக இருக்குது. சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ் என் மொபைலில். உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் சவுண்டு. அதை தள்ளி விட்டுட்டோம். இப்போ வாங்க கிளவி இங்கே வரும், நம்ம அங்கிட்டு போயிடுவோம். ஓகே அந்த நண்டு சாரி 8 கால் பயலுக்கு கிடச்சிடுச்சு வழி. என்ன கைஸ் டக்குன்னு கிடைக்கிது, ஈஸினா இதான் போல். கன்னுக்கு தேவையான பார்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே ஓகே இன்னும் என்னென்ன கைஸ் கிடைக்கணும்? அந்த காருக்கு அது மேலே அந்த இது பார்த்தாச்சுல, என்ன இருக்க போகுது தெரியலையே. சீக்கிரம் சுற்றுடா, பயமாக இருக்கு பாயே. வருது கைஸ் கிளவி. சரி அப்படியே உள்ளே இருந்துக்கோ, நல்ல பிள்ளையா ஓகேவா? அதெல்லாம் வராது கைஸ், அதான் நம்ம புகையை போட்டு விட்டோம்ல. பாஷா மாதிரி புகை பாஷா நம்ம தான். வாங்க 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 வாங்க. என்னாச்சு கிளவி? மயக்கம் போட்டுருச்சு. இது மேலே கிடக்கட்டும். வெப்பன் கீ கிடச்சிருச்சு கைஸ். வெப்பன் கீ தானே பண்ணியே? ஆமாம் வெப்பன் கீ தான்.
வெப்பன் கீயே தான் கேஸ். உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை, என் ரூமுக்கு பப்பி வந்திருக்கு, அது பண்ணுற சேட்டை தான் கைஸ் இதெல்லாம். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சாரி கேட்டுக்கிறேன் நான். இன்னும் ஓப்பன் பண்ணலையா? ஓப்பன். வேறு என்னென்னடா வேணும்? கீழே 3 பொருள் இருந்துச்சா கைஸ்? எப்பா சீக்கிரம் எடுப்பா. இப்போ கிளவி வந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ். நம்மகிட்ட 1ஆம் நம்பர் பாக்ஸ் கீழே போகணும் அவசியம் இருக்கா இல்லையான்னு தெரியலை. எதுக்கு இருந்தாலும் தட்டி விட்ருவோம். எப்பா டக்குன்னு எக்யூப் பண்ணுப்பா. சரி இருங்க, அந்த இதை போய் போட்டு வந்துடுவோமா? இது இங்கே கடவுட ஊசி இதுவும் போய் பேட்ரி போய் போட்டு வந்துடுவோம். டிக்கியில் ஒன்றுமே இல்லையா? பேட்ரி போட்டாச்சு. அந்த இதுக்குள்ளே தானே கைஸ் இருக்குது, பேர் கூட எனக்கு தெரியலையே. ஐயையோ கண்ணு தெரியல. கண்ணு தெரியுது. பையா அமத்துப்பா, உதவி ஏதா அது அர்ஜென்ட்னா யூஸ் ஆகும். நான் பெருசாட்ட ஓட்டுக்கிட்டே இருக்காத. வந்திருக்கும்ல கைஸ் கிளவி, டைம் ஆயிடுச்சுல. கிராணி கிராணி வந்துட்டியா? இங்கே வெயிட் பண்ணுவோம். இந்த வழியில் தான் கைஸ் வரணும். சேஃப்டிக்கு எதுக்காக உள்ளே போயிடுவோம். கிராணி கிராணி எங்கே இருக்க? என்ன கைஸ் கிராணிங்க காணும், ஒன்றத்தையும் காணும். சீக்கிரம் வாயே. அம்மா ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குற மாதிரி மெதுவாக வரதால அங்கிட்டு எவ்வளோ வேலை இருக்குது. உன்னைய மாதிரி நான் என்ன சும்மாவா கிடக்குறேன்? போகலாம் டக்குன்னு. ஓரமாக படிக்கலவே நான் ரோட்டில் படுத்துருக்க. லாரி ஏற்ற போது பாரு உனைய ஒரு நாள் நானே இந்த லாரி டிரைவராக தான் இருப்பேன். ஏற்றுவேன் நான் கண்டிப்பாக. ஓகே, அந்த லாக்கர் கீ கிடச்சிருச்சு கைஸ். பெரிய லாக்கர் மாதிரி இருந்துச்சுல அது கீ. இதுக்குள்ளே என்ன இருக்க போதும்? செயின் கட்டுரு. நான் இந்த எஸ்கேப்பே பண்ணலையே. செயின் கட்டுருக்கு. தள்ளி கிளவி. இதுக்குள்ளான கைஸ் ஃபியூஸ் இருக்குது. காருக்கான ஃபியூஸ் கிடச்சிருச்சு. போகலாம். கிளவி வேறு கொஞ்சம் லேட்டாகும் கைஸ். நம்ம அதுக்குள்ளே காரை ரெடி பண்ணிடுவோம். இன்னும் பெட்ரோல் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அது ஸ்பேனரு மேலே இருக்குது, அது பார்த்துட்டோம். ஸ்பேனரு இன்னும் ஷெட்டுக்கு. ஏய் சீரம். சாரி கைஸ், லைட்டாக பாடி சிக்காயிருச்சு, உடம்பு சரியில்லை, அதனால் இருமல் வருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? அது மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க டிஸ்டர்பன்ஸ் ஆனிச்சுன்னா. என்ன கைஸ் இன்னும் கிளவியை காணோம். போய் அந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா ஒரு இடத்துல இருக்காவே இந்த கிராணி. பெல் அடிச்சுட்டு இங்கிட்டு ஓடிடுவோம். பயம்தான். இன்னும் இந்த கிராணி பயத்தை என்னை விட்டு போல கைஸ். உண்மையிலேயே இதுக்குள்ள 2 வழி இருக்குது கைஸ். ஒன்று இந்த வழி இல்லைன்னா இந்த வழி. சர்ன்னு வந்துட்டு அப்பனா அடிச்சு போடுங்க கிராணி. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் இந்த கேமில். ஆனால் இந்த கிளவி திருட்டு கிளவி கைஸ். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு வாட்டி இந்த வழியில் போனேன். சரி கிளவி வரலையேன்னு சொல்லிட்டு இந்த வழியில் போனேன். நான் டப்புன்னு வந்து அடிச்சிச்சு படியிலையே. டே 1 க்ளோஸு. அதனால தான் நான் பார்த்து விளாட்றேன், வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா? இன்றைக்கி நம்ம டே 1 எஸ்கேப் ஆகுறோம், ஆகி காட்டணும். அதான் இன்னைக்கு சேலஞ்சு. ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் தள்ளி விடுவோம். இந்த வருது பாருங்க கிளவி.
அவ்வளோதான். வாங்க டக்குன்னு போய் அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸ்பேனர் மேலே தானே இருந்துச்சு. இன்னும் பெட்ரோல் தான் கிடைக்கல நம்மளுக்கு. ஸ்பேனர் எங்கே? ஸ்பைடருக்கு ஃபுட்டு வேணும். ஓகேவா? நம்மளுக்கு அது ஊசி இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். டக்குன்னு ஊசியை போட்டால் அது டோர் க்ளோஸ் ஆகிடும். இந்த சென்ட்ரினா பொண்ணு ஒன்று எப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டா. பெட்ரோல் இருக்கா? காக்கா பையன் என்ன வச்சுருக்கான்? காக்கா ப்ரோ சீவிஞ்சினி ஸ்கேப் கீ, அதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? காக்கா பையா இதுக்குள்ள மீட்டு கைஸ், மீட் இங்கே இருக்குது. ஆனால் அந்த ஸ்பைடரை நான் பழி வாங்குவேன் கைஸ். ஒரு வாட்டி நான் ஸ்பைடர்லேயும் கறி வாங்கி செத்துட்டேன் தெரியுமா? அதனால் அந்த நான் ஸ்பைடர் பயலுக்கு நான் சோறே போட மாட்டேன். அவன் என்னை கடித்தனால அவனுக்கு தண்டனை. அது எப்படி கைஸ் வந்து கடிக்கலாம் என்னைய? டிக்கியை க்ளோஸ் பண்ணிடுவோம். 1 2 3 3 4 5 6 இது ரெடி கைஸ். இன்னும் என்ன கிடைக்கணும்? ஷெட்டுக்கி மட்டும்தான் கைஸ் கிடைக்கணும். ஷெட்டுக்கி, பெட்ரோல், ஒரு 2 பொருள் மட்டும்தான். கிளவி வந்திருக்குமோ? ஊசியை லாஸ்ட்டாக எங்கே போட்டு வந்தேன்? ஐயோ எனக்கு வர மறதி ரொம்ப இருக்கு கைஸ். ஊசியை எங்கேயோ போட்டுட்டு வந்துட்டேன். யாவக்கம் வந்துருச்சு. ஊசி இதுக்கு பின்னாடி தான் போட்டுட்டு வந்தேன். இந்த இங்கே கிடக்குது, எடுத்தாச்சு. சீக்கிரம் இருடா, கிளவி வந்துரும்டா. ஓகே, வாட்டர் மெலன் இங்கே இருக்கு. இப்போ கிளவி அங்கிட்டு தானே இருக்கும். அம்மா சொன்னேன் பார்த்தீங்களா? இது சாதாரண கிளவி கிடையாது, பேய் கிளவி. இப்படி எப்படி பயம் பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? ஷார்ட்கட்டில் வந்து நான் சுடலைன்னா வந்தேனே சப்புன்னு கணத்தில் அடிச்சிருக்கும் கைஸ். டே 1 க்ளோஸு. இப்போ சேலஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். மாஸ்டர் கீ வந்து டோர் எஸ்கேப் தானே. எனக்கு தேவை ஷெட்டு கீப்பா. என்ன கைஸ் குழப்புறாங்க? என்ன கைஸ் அதுக்குள்ளே கிளவி போயிடுச்சு? இவ்வளோ ஃபாஸ்டாடா கிளவி? இல்லை, மாஸ்டர் கீ கைஸ். அப்படின்னா அந்த டோர் கீ தான் நினைக்கிறேன். ஆமாம், டோருக்கான கீ. நம்மளுக்கு அதுக்குது தூக்கி போடுவோம். அப்போ அந்த ஸ்பைடர் பையன் தான், ஸ்பைடர் பையிட்ட தான் இருக்கணும் கைஸ் ஒன்று. ஆனால் மேலேயே இன்னும் போல இல்லை. நாங்கள் மேலே போய் பார்த்துட்டு வருவோம் என்னென்ன இருக்குன்னு. பெட்ரோலே அங்கே தான் கைஸ் இருக்குது. என்னடா குழப்புறீங்க? அதான இந்த கிராணி கேமை நீ எப்படி இருந்தாலும் சீக்கிரமே முடிக்க விடாது. எப்படி இருந்தாலும் லேட்டு தான் போடணும் இந்த கிராணி கேம். என்ன கீழே விழுந்தேன்னா செத்து போயிடுவேன் கண்டிப்பாக. இப்போ கிளவி வந்துருச்சா என்னன்னு தெரியலையே, எனக்கு அதான் குழப்புது. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இங்கே வந்தால் கிளவி வந்தால் தெரிஞ்சிடுங்க ஐஸ். முருகா என்னடா குழப்புறீங்க? இப்போ நான் படியில் இறங்கினேன்னே வச்சுக்கோங்க. படியில் இறங்குற கேப்பில் டக்குன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ண? கிளவே கிராணி என்ன கைஸ் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ளே ஹவுஸ்குள்ளே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா, என்ன போஸ் கொடுக்குற? சீக்கிரம் வா 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 வா, மேலே வெயிட் பண்ணுறேன், வா சீக்கிரம் வா கிளவி மேலே. இவ்வளோ லேட் பண்ணுற? கரெக்டாக தலைக்கி வச்சுருவோம் கைஸ். அந்த கட்டையில் பாருங்களேன் எவ்வளோ ரத்தம்னு. இல்லை மேலே போட வேணாம், இப்போதைக்கு நம்ம
கல் கீழே தலை கைஸ். எத்தனை பேரை உயிரை எடுத்திருக்கோம். எல்லாம் கீழே விழுகிறதுல தப்பே கிடையாது இந்த கிளவி. இப்போ நம்ம பழங்கில அது ஸ்பைடருக்கு எங்கே பார்த்தோம் நம்ம அந்த சின்ன பிள்ளை இடத்துலையா? ஐயோ எங்கே பார்த்தேன்னு வேற அவளை இங்கே இல்லை கைஸ். இங்கே இல்லை கண்டிப்பாக இல்லை. இங்கே பார்த்தேன். இங்கே 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 இல்லை. ஐயோ மறந்துட்டேன். ஐயோ ஏன் கைஸ் கண்டுபிடிச்சிட்டு வரேன். இங்கே இருக்குது கைஸ். சரியான மறதி கைஸ் எனக்கு மட்டும். அப்போ நம்ம டக்குன்னு மேலே ஓடிடுவோம். வாங்க போலாம். கிளவி காணோம். இப்போ வந்திருக்கோம் கிளவி. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ மெசேஜ் வேறு கொஞ்சம் அதை டக்குன்னு போட்டுட்டு இந்த வழியாக இறங்கிடுவோம். சீக்கிரம் ஓடுறடே. கிளவி வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் கிளவி வந்துச்சுன்னா. மேலே ஓகே ஆல் ஓகே கைஸ். மேலே இந்த ஸ்பைடர் கிட்ட தான் என்ன இருக்குன்னு தெரியல. பொறுமையாக பார்ப்போம். ஆனால் கிட்டத்தட்ட காருக்கு 90% முடிச்சாச்சு கைஸ். இன்னும் பேலன்ஸ் 1% அந்த இந்த கீ தான். ஷெட்டு கீ மட்டும் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான். எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். நம்ம டே 1லேயே எஸ்கேப் போனால் சூப்பராக இருக்கும் பாயே. அது நடக்குமா என்னன்னு தெரியல. சரி காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆலில் வச்சுருங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாம் பண்ணிடணும். அவங்க ஃபீனிக்ஸ் தானே கேட்குறேன். அவர் யார் கேட்பா அதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் ஃபீனிக்ஸ் தானே கேட்குறேன். அவர் யார் கேட்பா அதெல்லாம் உங்கள்கிட்ட? கிளவி என்ன ஆளை காணோம்? அப்பயே மறைஞ்சிருச்சே கைஸ் கிளவி. இன்னும் ஆளை காணோம். ஆக்சுவலி கைஸ் மீட் வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா நம்மட கண்ணு இல்லையே, என்ன பண்ணுறது இப்போ? ஆனால் கிராணி வீடு இவ்வளோ பெருசாக இருக்குன்னே நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். உண்மையிலே ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபோட்டோவில் நம்ம குட்டியாக தான் இருக்குது வீடு. நேரில் பார்த்தா என்னடா இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுருக்கீங்கன்னு தோணுது. உண்மையிலே எவ்வளோ பெரிய வீடு கைஸ் கிராணிக்கு. நான்லாம் இருந்தேன்னா கீழே வாடகையே விட்டுருவேன். உண்மையிலேயே மேலே நான் மட்டும் இருப்பேன். ஆனால் கிராணி கொடுத்து வச்ச கிளவி கைஸ். உண்மையிலேயே எவன் இன்ஜினியர்னு தெரில, நானே வீடு கட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரி. தெரியுமா? இருங்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு உங்கள் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. தொண்டை ஒரு மாதிரி டைட் ஆகுது கைஸ். உங்கள்கிட்ட பேச முடியல ஃப்ரீயாக. எனவே இதுக்கெல்லாம் ஒன்று மேலே இல்லை. டேய் வரையா என்னப்பா? நான் இவ்வளோ நேரம் ஆக்குது. சார் நம்ம போவோம்மா? மறுபடியும் 5 அருக்கு கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ண? ஐயோ அதுவும் யோசிக்கிறதா இருக்கே கைஸ். நம்மளுக்கு இந்த இது வேணும் கைஸ். அது பேர் என்னது? கட்டரு. வயர் கட் பண்ணுவோம்ல, அந்த கட்டரு வேணும் நம்மளுக்கு. அந்த கட்டரு இருந்துச்சுன்னா நம்ம போய் அந்த இதை போய் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். மேலே ஃபேன் இருந்துச்சுல, அது நிறையா அதை வெட்டிடுவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஏன்னா இன்னும் இந்த கிளவியை காணோம். மறுபடியும் அவங்க அம்மா ஃபோட்டோவை தள்ளி விடுவோம். இதாங்க கைஸ் கிராணியோட அம்மா. நல்லா பார்த்துக்கோங்க. 8 கால் கிளவி, அந்த கிளவி தான் அது. நான் ஃபஸ்ட் டைம் அந்த கிளவியை பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டேன் உண்மையாக சொல்லணும்னா. நடந்து வருதா இல்லையா? ஐயையோ காணமே கிளவிய. ஏன்னா நான் கூட தைரியமாக போயிடுவேன் முன்னாடி, தெரியுமா?
கிளவே இங்கே போங்க கைஸ், வரவும் மாட்டேங்குது கைஸ். வாங்க கைஸ், ஸ்பைடருக்கு போய் சோறை போட்டு வருவோம். கீழே போகணுமா என்னன்னு தெரியல. நம்ம பாதி இது மேலே பார்த்துட்டோம் உண்மையிலேயே. இன்னும் நம்ம கீழே தான் போகல, அண்டர் கிரவுண்டு தான். அதை 8 காலி கிளவிக்கிட்ட கைஸ். சுத்தியால் கிடச்சா சரி யூஸு. ஜஸ்ட் நான் ரூமே நான் போய் பார்த்துறேன். ஏய், சாப்பாடு போட தான் வந்திருக்கேன், வந்து காலை கடிச்சிடாத போ. பெசத்தலாம். டே 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 வயிறு எறியுதுடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த காக்கா ஃபுட்டை நீங்களே வச்சுக்கோங்க போட. அப்போ வேறு வழியில் கைஸ், இது பேய் கிளவி தான், வேறு எந்த வழியும் இல்லையே நம்மகிட்ட. அந்த பேய் கிளவிக்கிட்ட தான் கைஸ் போகணும், வேறு எந்த வழியும் இல்லையே உண்மையிலேயே. எல்லா இடத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், வேறு எந்த இடமும் நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லையே. கீழே தான் போகணும். 1ஆம் நம்பர் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்துருவோம். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இருந்துச்சு. டே 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 என்னடா ஸ்மூத்தாக கொண்டு வந்து டிஸ்ட்டை வைக்கிறீங்க? நான் நினச்சி கூட பார்க்கலாடா டே உங்களை. நானும்மா அசால்ட்டாக கிராணி கேமை முடிச்சலான்னு தான் நான் பிளானை போட்டேன். எனக்கு மேலே ஒரு பிளான் போட்டிருக்காங்க பாருங்க கைஸ். ஆக்சுவலி நான் பெட்ரோலை எடுக்கன்னா போய் நான் சுத்தியலை எடுக்கணும். சுத்தியலை எடுத்து முடித்த பிறகு தான் நான் பெட்ரோல் இவனுக்கு போட்டணும். ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்குடாண்டா வச்சுருக்கீங்க. பெட்ரோலை போட்ட பிறகு ஷெட்டுக்கு தேடணும். ஷெட்டுக்கு தேடி முடிச்சனையும் ஊசியங்க சும்மா அடிப்பாங்க ஐஸ் இந்த கிளவிய. எதுக்கு தான் சுற்றிக்கிட்டு தெரியும். ஷெட்டுக்கு முடித்த பிறகு அவ்வளோதான், எஸ்கேப் தான். அங்கிட்டு போய் படுப்போ. டேய் அங்கிட்டு போ. ஆனால் கைஸ் நான் வேணுங்களாம் மிதிக்கலை, தெரியாமல் தான் மிதித்தேன். நீங்கள் வேணுங்கன்னு மிதிச்சிங்கன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி நம்ம அந்த இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்மா, என்ன சொல்கிறீங்க? அது இங்கிட்டு தானே நான் பார்த்தேன். எங்கேப்பா பார்த்தோம்? கீழே தானே பார்த்தோம் நம்ம. வாங்க அதையும் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். எந்த வழியும் இல்லையே. தள்ளி கிளவி, நிறையா வேலை இருக்குது கிளவியண்டா. எங்கேயோ பார்த்தேன், மறந்துட்டேன் அதுக்குள்ள. இங்கே பார்த்தோம்ல, வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். குனிஞ்சிட்டு டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம். வாங்க வாங்க போலாம் ஃபாஸ்ட். டே இதுலேயே தான் மொக்கையாக கொடுக்காதீங்கடா. போங்கடா அங்கிட்டு, வெறுத்துட்டேன்டா. போங்கடா அங்கிட்டு. எடுப்பா ஊசி எடுப்பா. இப்போ உங்கள் அம்மா தவந்து எப்படி இருந்தாலும் மண்டையே போட்டிருக்குங்க கைஸ். மேலே தான் நம்ம போகணும். அப்படியே ரைட் சைடு போயிடுவோம்மா. ஐயோ கிராணி வந்துருச்சான்னு தெரியலையே. நான் இப்போ சாடி கீழே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சுத்தியல் கட்டுற கீழே தான் இருக்கும் கண்டிப்பாக. நான் வேணால் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்டர் கிரவுண்டு தான் போகணும், வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இந்த கிளவியை மயக்கம் போட வச்சுட்டு போய் கீ எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான் என் பிளான் மொத்தமாக. என் டோட்டல் பிளானை சொல்லிட்டேன் கைஸ். இதை நம்ம அந்த ஊசியை எடுத்துகிட்டு நம்ம கீழே போகிறோம். அந்த கிளவிக்கு 8 கால் கிளவிக்கு நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். எத்தனை வாட்டி நான் அடி வாங்குறது சொல்லுங்கள்? இந்த ஊசியை போட்டு மயக்கம் போட வைக்கிறோம் அந்த கிளவியை. இதுதான் என் பிளானு. எனக்கு கிளவி வந்த பிறகு உங்களை பார்க்குறேன். வந்துட்டேங்க ஐசா. கிளவி வந்துச்சு, ஊசியை குத்தி படுக்க போட்டேன். ஒரு வேளை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இந்த வாட்டி கார் எஸ்கேப்புக்கு டோட்டலாக 90% கிடச்சிருச்சு கைஸ். எல்லாம் அந்த பெட்ரோலு ஷெட்டுக்கு மட்டும் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான், எஸ்கேப் தான். ப்ளே ஹவுஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு ஐடியாவே இல்லை உண்மையிலேயே. கிளவி மறைஞ்சிருச்சு கைஸ். சீக்கிரம் போயிடுவான் கீழே. சேஃப் இல்லை உண்மையிலேயே. அங்கே போயிடலாம். ஃபுல் ஃபோட்டோவையும் தள்ளி விட்டுட்டேங்க கைஸ் உண்மையிலேயே.
ஏய் எடுப்பா, சேஃப்டிக்கு தான். ஐயோ ஐயோ, இதை மறந்துட்டேனே, ஊசி எடுத்துட்டு தானே கைஸ் அதை எடுக்கணும். அப்போ இனிமேல் நீ எதுக்கு? ஐயோ அது போகும் செய்யாதே. இப்போ இந்த வழியாக வந்துடுவான், என்ன சொல்கிறீங்க? இருங்க, காரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக இறங்கிட்டு ஊசி எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு வந்துடுவோம், என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு பிளானை போட்டால் அது ஒரு பிளான் நடக்குது. நான் என்ன பண்ணேன்? இருங்க, என் பிளான் படி தான் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ கிளவி வந்திருக்கோங்க கைஸ். எப்படி இருந்தாலும் இப்போ நான் அங்கே சத்தம் போட்டேன் பார்த்தீங்களா, அங்கே போயிருக்கோம். இப்போ நான் அந்த பெல்லை தட்டி விடாமல் இந்த இடத்துல ஊசி எடுத்துகிட்டு அப்படியே நான் இறங்கிடணும். எங்கடா? அதான் என் பிளான் இப்போதைக்கு. எங்கே இருக்கு ஊசி? அப்பா, இப்போதாங்க கைஸ் பிளான் நல்லா போகுது உண்மையிலேயே. இதுக்குள்ளே என்னடா வச்சுருக்கீங்க? என்னன்னு தெரியல. வாங்க போயிடலாம் அப்படியே. வாங்க கைஸ். கிளவிக்கு அந்த ஊசி ட்ரை ஆகுமா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கண்ணே, இப்போ ஒரு காமெடி நடக்கு பாருங்கண்ணே, அவ்வளோதான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கிளவியை பார்த்து நான் பயந்துட்டேன் உண்மையாக சொல்லணும். சொன்ன மாதிரியே சுற்றியால் இங்கே தான் கைஸ் இருக்குது. ஊசி இங்கே போட்டுட்டு வாங்க டக்குன்னு போய் இதை போட்டு வந்துடுவோம். அப்புறமேட்டு கட்டுரு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐடியா இல்லை எனக்கு. 1 விழுந்துருச்சு, 2 விழுந்துருச்சு. மறுபடி கண்ணுக்கிட்டே ஸ்பைடர் வருது கைஸ் உண்மையிலேயே. அந்த கிளவி போகவும் செய்யாது. என்னங்க, கிளவியை விரட்டி விட்டுட்டு வரேன் கைஸ். ஒரு பெரிய ஆப்ரேஷனில் இறங்க போகிறேன் கைஸ். என்னன்னா அந்த கிளவி எப்படி இருந்தாலும் இந்த வழியாக வரேன், என்னையை பார்த்து ஓடி வரும். இப்போ டக்குன்னு ஷூட் பண்ணிட்டேன்னா அந்த கிளவி மயக்கம் போடுறோமா என்னன்னு தெரில. நான் அதுக்குள்ளே டக்குன்னு உள்ளே வந்துடணும். என்ன பார்க்காம போகுது. டேய், நான் ஒரு பிளானை போட்டு வச்சேன்னாடா நீங்கள் ஒரு பிளானை போடுறீங்க எனக்கு. என்ன கைஸ்? அம்மா என்னடா ஊசியை தட்டி விடுது. நம்ம எப்படி இருந்தாலும் லாபம் தானே கைஸ். வாங்க ஷெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். போயிட்டு வரேன், டாட்டா. 1ஆம் நம்பர் பாக்ஸ் தானே. சொன்னேன் பார்த்தீங்களா, என் பிளானு தப்பாது கைஸ் உண்மையிலேயே. ஆனால் இப்போ தப்புமே, ஏன்னு சொல்லவா? ஏன்னா ஊசி இங்கே இருக்குது, ஓகே. அந்த இது அது பேர் என்னது, அந்த ஷூட்ரு அங்கிட்டு இருக்கே. இப்போ நான் மறுபடியும் அம்மா எவ்வளோ க்ளோஸ்ன்னு பார்த்தீங்களா? ஆமாம், இங்கே தான் கைஸ் இருக்குது. என்ன கைஸ் 2 இவ்வளோ க்ளோஸ் ஆகுறேன் இங்கே இந்த வாட்டி. நான் நினச்சி கூட பார்க்கல. என்னடா போகவும் மாட்டிக்குது. ஐயே ரைட் சைடு போயிருங்க, நான் ரைட்டு தான் போகணும். அங்கே நிற்கிது கைஸ். ஊசி கூட தேவையில்ல, நம்ம எடுத்துக்குவோம் போய். எல்லாரும் போய் கிளவி உடனே உண்டை போட்டு வச்சுருக்கீங்க. எடுத்துட்டு இந்த வழியாக உள்ளே போயிடுவோம். டேய் இதுக்குள்ளே மட்டும் வச்சிடாதீங்கடா, சத்தியமா அவ்வளோதான்டா, செத்துருவேண்டா உண்மையிலேயே. இந்த கிளவி எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. பார்த்துட்டேன் இங்கே தான் கேஸ் இருக்குது.
எதுனாலும் இந்த ஸ்பேனர் எடுத்து ட்ரை பண்ணிட்டு வந்துடுவோமா? என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நான் பிளான் தப்பாக போடுறேன்னா கரெக்டாக தான் போதானான்னு தெரியல எனக்கு. இல்லைங்க அதுக்குள்ளே கிளவியை போட்டு அடைச்சிடுவோம். சுத்தமாக ஐடியாவில் கைஸ். பிளானு கரெக்டாக போதா தப்பாக போதான்னு எனக்கு அதான் தோணுது. எதுக்கு இருந்தாலும் கீழே ஃபுல்லாக பார்த்துருவோம்மா? என்ன சொல்கிறீங்க? என்னங்க கிளவி வந்த பிறகு தான் வருது கைஸ் கிளவி. சீக்கிரம் போயேன். ஆமாம் மாதிரி நடந்து வர போங்கட்டு. இதை தூக்கி இங்கிட்டு போட்டுருவேன் கைஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு போய் சுத்தியல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது எப்படி இருந்தாலும் போக வந்துடும், நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு வந்துடுவோம். 2 மினிட்ஸ் மயக்கம் போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க? வாங்க வாங்க சீக்கிரம் மிஷினை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட். ஓகே ஓகே. இது தேவையா என்னன்னு வேறு தெரியலையே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணணுங்க. டைம் ரொம்ப போகுது. எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பெட்ரோலை தூக்கில போடு. சுற்றியால் கீழே யூஸ் பண்ணணுமா என்னன்னு தெரியல. கன் பார்ட்டு கீழே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அந்த பேய் கிளவியை சமம் பண்ணுறோம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லையா? சரி அப்படியே நம்ம சுற்றியால் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம். அந்த கீழே அண்டர் கிரவுண்ட் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் போயிடுவோம். டே நான் ஒழுங்காக தான்டா விழுந்தேன். ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா டேய். ஓகே வாங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணணும். ஓப்பன் ஓப்பன். அப்படியே விழுந்துரு. சூப்பர் சூப்பர். அந்த இதுவும் கட் பண்ணணுமா என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி நான் கட்டுற எதுக்கு எடுத்தேன்? லெஃப்ட் ரைட் போங்க நீங்கள். இதுக்குள்ள டே ஒன்றுமே இல்லை கைஸ் உண்மையிலேயே. அப்போ என்ன அர்த்தம்? கீழே தான் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சேஃப்டிக்கு ஸ்பேனர் எடுத்துக்குவோம். கொஞ்சம் சீக்கிரம் போவோம். பெட்ரோலு கீழே தூக்கி போட்டாச்சு, அது பிரச்சனை இல்லை. இப்போ மக்கி நம்மளுக்கு இந்த பெட்ரோல் கீழே தான் கிடக்குறேன். நம்ம அப்படியே இறங்கிடுவோம். வாங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே ஹவுஸ் தான் கைஸ். 2 வழி பார்த்தாச்சு. அப்படி இல்லைன்னா ப்ளே ஹவுஸ் தான். இருங்க கைஸ், உங்களை அங்கே வந்து பார்க்கவா? இந்த ரூம் எஸ்கேப் பண்ணுவோம்ல இன்ஜின்கிட்ட, சிவி இன்ஜின்கிட்ட உங்களை வந்து பார்க்குறேன். வந்துட்டேன் கைஸ். ப்ளே ஹவுஸ் கீ மட்டும் வச்சிடாதீங்கடா. நினச்சேன்டா. டே வெறுப்பேத்துறீங்கடா. நானும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு மாந்தங்கன்னே நீங்கள் எனக்கு டென்ஷன் மடுத்துறீங்க. வா போங்கிட்டே சீக்கிரம் டயர்ல எனக்கு. வாங்க. இப்போ பேலன்ஸ் என்ன? இந்த இடத்துலையும் பார்த்துருவோம். இந்த தூக்கி அந்த சைடு போட்டுருவோம். இப்போ ப்ளே ஹவுஸ்க்கு எங்கே இருக்கும்? ஐயோ நான் அதை வேறு ஆஃப் பண்ணல கைஸ். இதுக்குள்ள கன்னோட இது இருக்கு. ஓனோ என்ன போயின்னு தொலை மாட்டி கிளவி. கைஸ் எனக்கு என்ன பண்ணணும்னு ஐடியாவே இல்லையா கைஸ். இப்போ இந்த வெத்தலை கிளவி வேறு எங்கே இருக்கும்? ஆக்சுவலி இது என்ன ரூமு? இது என்னோட ரூமு எம்டியாக இருக்குது. அப்போ இதுக்கடா ரூம் வச்சுருக்கீங்க? ஓ இது இந்த இடம்ல மறந்துட்டேன்.
இப்போ நான் இந்த வழியில் போகணும்ல. இங்கே போய் அதை போட்டு வந்துடுவோம். ஓப்பன் ஆயிரு. அது பார்த்துக்கிறேங்க இனிமேல். இப்போ நம்ம இந்த வழியில் தான் போகணும். இந்த வழியில் தான்டா என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைடா. என்ன கீடா? ப்ளே ஹவுஸ் கீடா? ஆரம்மாடா டேய். ஓகே, ப்ளே ஹவுஸ் கீக்குள்ளே தான் அப்போ இருக்குன்னு அர்த்தம் கைஸ். மாஸ்டர் கீ. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்படி தான் கேமே வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். பொறுமையாக பார்த்துட்டே இருங்க. கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொன்று கையில் ஃபோன் எடுத்துக்கோங்க. கிளவி சுத்தமாக பார்த்தாச்சு கைஸ். கிளவிட்ட ஒன்றுமே இல்லை, பார்த்துட்டுமே. கீழே எம்டி கைஸ். அப்படியே போயிடுவோம். வாங்க வாங்க. அடுத்தண்ணே ப்ளே ஹவுஸ் கீக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இது கிடச்சிருச்சு. வெயிட் அ மினிட். என்ன கைஸ்? இருங்க வரேன். ஓ, பிளான் நல்லா தான் கைஸ் போகுது. சனி அப்பா, ட்ராப்பில் நான் மாட்டல கைஸ். நல்ல வேலை. வாங்க வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு முடிச்சுருவோம். டைம் தான் கைஸ் வேஸ்ட் ஆகுது. சீக்கிரம் போவோம் வாங்க. ப்ளே ஹவுஸ்க்கு போய் ரெண்டு கையாச்சும் கொடுங்கடா. ஒத்த கையை வச்சு நான் என்னடா பண்ணேன்? எப்படி எத்தனை வேலையும் நான் பண்ண முடியும் ஒத்த கையில்? தள்ளி கிளவி. சீக்கிரம் போவாங்க. ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டைமில் சீக்கிரம் ஃபர்ஸ்ட்டு கைஸ். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆளில் வச்சுருங்க. மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருங்க எப்போயும் நம்ம சேனலுக்கு வரவங்க. ஓகேவா? சீக்கிரம் போவாங்க. ஜாலியாக பேசணும்னு மட்டும் நினைக்காதீங்க கைஸ். ஓகேவா? நான் எப்போயும் உங்கள்கிட்ட ஜாலியாக தான் பேசுவேன். ஓகேவா? நீங்கள் ஒன்றும் டென்ஷன்லாம் ஆக வேணாம். பொறுமையாக கேமை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக கேமோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு தான் தெரியும். சுத்தமாக ஐடியா இல்லை எனக்கு. கடைசி எனக்கு கேம் கூட மாற வாய்ப்பு இருக்குது கதை. வெயிட் அண்ட் வாட்ச். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கீழே கட்டிங் பிளேட் இருக்கா? கட்டிங் பிளேட் கீழே வர லேட் ஆகுமோ? கட்டிங் பிளேட் இங்கே தான் கைஸ் இருக்குது. டக்குன்னு போய் வெட்டிட்டு வந்துடுவோமா? சரி இருங்க, இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இவன் ஒருத்தனுக்காக என்னென்னலாம் பண்ணுறதா இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மொத்தமாக ஒன்றும் இல்லை. கிளவி வருமே கண்டிப்பாக. டேய் என்னடா காரு இது? வந்துருச்சே. இந்த கிளவிக்கு காரை தொட்டால் கோவம் வந்துருமே மூக்கு மேலே. வாங்க டக்குன்னு போகலாம். சீக்கிரம் சீக்கிரம். கிளவி உங்கள் காரை எடுத்துகிட்டு தான் போய் இடக்கடையில் போய் போட போகிறேன். கவலைப்படாத. ஓகேவா? வாங்க சீக்கிரம் போவோம். ஃபாஸ்ட்டாக ஃபேனை போய் கட் பண்ணணும்ல. வந்துட்டோம் கைஸ். நம்மளுக்கு அதெல்லாம் அசால்ட்டு கைஸ். நீங்களே வச்சுக்கோங்கடா. டே இந்த வழியாக இறங்கிடுவோமா? இல்லை ஸ்ட்ரைட்டாக படியில் இறங்கிடுவோம். அப்படியே ரைட் சைடு போயிடுவோம் ப்ளே ஹவுஸ்க்கு. அங்கே போய் தான் என்ன இருக்க போது சுத்தமாக ஐடியா இல்லை. அதான் பயமாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஓப்பன். ஃபாஸ்ட் உட்காரு. கிடச்சிச்சு கைஸ். அப்பா முடிய போகிறேன் கைஸ் கேமு. வா ஃபாஸ்ட்டாக போகலாம். ஷெட்டை போய் ஓப்பன் பண்ணிடுவோம். இனிமேல் அந்த கிளவி வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது கைஸ். வாங்க முடிக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிடுப்பா. ஓப்பன். இருந்தாலும் எடுத்துக்குவோம். சேஃப்டிக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது.
ஷெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, பெட்ரோலை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட வேண்டியதான் கைஸ். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? பெட்ரோல் எடு, டக்குன்னு இறங்கிரு, லேட் பண்ணாத, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஊற்று 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 ஊற்று, ஃபாஸ்டா ஃபாஸ்டா. அப்பா, எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆசை தான் கைஸ், இருங்களேன். ஊசி எங்கே போட்டான்? கீழே அந்த கிளவியை கூப்பிட்டு ஒரு வாட்டி கிளவியை படுக்க ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடுவோமா? இதெல்லாம் எப்படி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும். எனக்கு கடைசி ஆசை தான், வேறு ஒன்று. அதான் கிராணி விட்டு விட்டு போகிறோமே. என்ன சொல்கிறீங்க? வாங்க வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆஹா, வந்துருச்சு கைஸ் கிராணி. கவலைப்படாத, உங்கள் ஆரை எடுத்துகிட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஓகேவா? ஸ்டார்ட். ஐயோ, கிளவி மேலே ஏற்றுறேன் கைஸ். அம்மா, டே டே டே, அதே ஓட்டக்காரடா டே. அப்பா, 3வது வாட்டி உடைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. சூப்பர். சரி கிளவி, கவலைலாம் படாத, மறுபடியும் ஒரு வாட்டி உன் வீட்டுக்கு வருவேன் டோர் எஸ்கேப்புக்காக, ஓகேவா? படைய பேர். சரி கைஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃபினிஷ் கேமர். சரி கைஸ், உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆளில் வச்சுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போயிட்டு வரேன், பாய்.